திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய நந்தா விளக்கு சரித்திர கதை. ஹும் என்ற காற்று அந்த நிலப்பரப்பு முழுவதும் சுழன்றடித்து கொண்டு இருந்தது. உலகில் மிக சுதந்திரமான விஷயம் காற்று மட்டும்தான். நீர் வரையறை செய்யப்பட்டு வருகிறது. எப்போதாவது தான் விடுதலை பெறுகிறது. நிலம் நகர முடியாது, இடம் மாற இயலாது. அதுவும் எப்போதாவது தான் இடம் பெயரும். பூகம்பத்தால் நிலை மாறும். நெருப்புக்கு பரவுவதில் தடைகள் உண்டு. பற்றி கொள்ள சுள்ளி இருந்தால்தான் நெருப்பு பரவும். இல்லையெனில் அந்த இடத்திலேயே கொழுந்துவிட்டு எரிந்து அணைய வேண்டியதுதான். காற்றுதான் விடுதலையான விஷயம், எங்கேயும் நிலை பெறாத விஷயமும் கூட. வள்ளி மலையிலிருந்து பச்சையான ஈரக்காற்று அந்த நரிப்பள்ளியை மோதிவிட்டு வடகிழக்காக எங்கோ போகிறது. இந்நேரம் மோதின காற்று தொண்டை மண்டலத்தின் பாதியை தாண்டி இருக்கும். தொண்டை மண்டலம் தாண்டி சாளுக்கிய தேசம் கூட போயிருக்கும். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. இத்தனை வேகமாய் எங்கே போகிறது என்றும் தெரியவில்லை. இதை மடக்கி நிறுத்த எவராலும் முடியவில்லை. இந்த காற்றுக்கு ஓய்வே இல்லையா? சேந்தன் உமையாள் யோசித்தாள். காலையில் வெயில் கனத்து எழுந்து பனி குறைந்தவுடன் காற்று ஓய்வெடுத்து கொள்கிறது. இலைகளை கூட அசையாமல் மொத்தமாக ஊர் மீது, வயல் மீது, ஓடை மீது, மலை மீது அமர்ந்து கொள்கிறது. சூரியன் உச்சிக்கு வந்து சரிய துவங்கியதும் மெல்ல புரள ஆரம்பிக்கிறது. கதிர் சாய சாய கனவேகமாக வடகிழக்கு நோக்கி ஓடுகிறது. அது ஏன் வேறு பக்கம் போகக்கூடாது? ஏன் மேற்கே ஓடக்கூடாது? ஒரு சமயம் எதிர்பட்ட தமிழ் புலவரை சேந்தன் உமையால் கேட்டாள். கிழக்கே பெரிய கடல் இருக்கிறதாம். கண்ணுக்கு எட்டியவரை நீர் இருக்குமாம். அத்தனை நீரும் உப்பளம், அலை பொங்கியபடி இருக்குமாம். அந்த நீர் சூரியனால் சூடாக அங்கே அதை குளுமைப்படுத்த இங்கிருந்து காற்று போகுமாம். போய் வெப்பத்தோடு கலந்து மேகமாகுமாம். மெல்ல மெல்ல மேகம் திரண்டு இன்னும் கிழக்கே போய் அங்குள்ள தேசங்களிலெல்லாம் மழை பொழியுமாம் என்றார் அவர். கடல் தாண்டியும் தேசம் உண்டா? அங்கு புலவர் போயிருக்கிறாரா? புலவர் போனதில்லையாம். ஆனால் சோழ தேசத்து வணிகர்கள் கூட்டம் கூட்டமாக போயிருக்கிறார்கள். பெரிய பெரிய பாய்மர கப்பல்களில் ஏறி போயிருக்கிறார்கள். கடாரம், மாயிருடிகங்கம், லாமுரி தேசம், தலைக்கோலம், பப்பாலம், காம்போஜம் என்று பல ஊர்கள் உண்டாம். நக்கவரம் என்ற தீவுகளும் நடுவே உண்டாம். அவைகளை தாண்டியும் கடல் இருக்குமாம். அந்த கடல் தாண்டியும் ஊர்கள் இருக்கின்றனவாம். ஆ, பூமி மிக பெரியதுதான். அந்த பூமியின் அளவுக்கு முன்னே மனிதன் தூசு. வள்ளிமலையை பூமி என்று வைத்துக்கொள்வோம். அதில் ஒரு பந்து, ஒரு வேலி நிலம் அளவுக்கு என்று ஒரு பருக்கையை கல் எடுத்து காண்பித்தார் புலவர். சுண்டு விரல் நகத்தை விட சிறியதாக இருந்தது அந்த கல். 10 வேலி நிலமும் ஒரு பருக்கை கல் என்றால் அதில் உமையாளின் வீடு ஒரு தூசு. 4 கட்டு வீடு ஒரு தூசு என்றால் அதில் உமையால் தூசிலும் தூசு. வெகு நேரம் அந்த பருக்கை கல்லையே பார்த்திருந்துவிட்டு தொலைதூரம் வீசி போட்டாள். 10 வேலி நிலத்தையும் பார்த்தாள். இந்த 10 வேலியும் அவளது நிலம். நல்ல நன்சை நிலம். ராஜேந்திர தேவர் அவள் தாய்க்கு தானமாக கொடுத்த நிலம். நிலத்துக்கு நடுவே நடுகள் ஒன்று இருக்கிறது. ஒரு நடுகள் அல்ல, 4 நடுகள். அப்பாவின் நடுக்கல்லும் தாத்தாவின் நடுக்கல்லும் உயரமாய் இருக்கின்றன. அது ஊர் சபை நட்டது. உமையாளின் நிலத்துக்கு நடுவே நடுக்கல். அந்த கல் நோக்கி நடந்தாள் உமையாள். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து அவள் வயல் வழியேதான், வாய்க்கால் வழியேதான் அவள் ஊரான நரி பள்ளத்துக்கு நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஊரில் வாய்க்கால் நீர் நின்று போனால் சேந்த உமையால் வயல் நோக்கித்தான் ஓடுவார்கள். மாடு மிதித்து கல் புரண்டோ தானாக மண் புரண்டோ நீர் அடைத்து கொண்டுவிடும். வாய்க்கால் நீர் நின்று போனால் நரிப்பள்ளம் கிராமம் பெரியதாக கூவும். ஊரில் உள்ள வாழைகளுக்கும் தென்னைகளுக்கும் கோவில் தோட்டத்துக்கும் அவள் வயல் தாண்டிய பெண்ணை ஆற்று நீரே போக வேண்டும். நீர் சலசலவென்று போய் கொண்டிருக்கிறது. மேற்கே மழை பெய்து பெண்ணை ஆறு முழுவதும் நீர் புரண்டு போகிறது. தென்பெண்ணையாற்று கரையை போன பௌர்ணமிக்குத்தான் ஊர் உயர்த்தி கட்டி கல் புரட்டி போட்டு சிறிய மதகு ஏற்படுத்தி இருக்கிறது. முதலில் நீர் ஊருக்கு போகட்டும், பிறகு உன் வயலுக்கு திருப்பி விடு என்று உமையாளை ஊர் கேட்டுக்கொண்டது. உமையாளும் அவளது பிள்ளை வீரனும் இரவு முழுவதும் கறியும் சோறும் சமைத்து தட்டில் எடுத்து கொண்டு போய் வயல் நடுவே அமர்ந்து கொண்டார்கள். புலவரும் துணைக்கு வந்திருந்தார். புலவர் ஊர் ஊராய் திரிகிறவர். அவர் மனைவி சிறு வயதிலேயே 3வது பிள்ளை பேரின் போது சிவலோக பிராப்தி அடைந்து விட்டாள். அவரது சிறு குழந்தைகளை மனைவியின் சகோதரன் தத்தெடுத்து கொண்டான். மனைவியை பிரிந்த சோகத்தால் புலவர் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதை ஊர் ஜனங்கள் விரும்பி கேட்பார்கள். எல்லா ஊரிலுள்ள ஜனங்களும் யாரையாவது பிரிந்தோ இழந்தோதான் இருந்தார்கள். எல்லா ஊரிலும் இளம் வயதில் அகால மரணம் அடைந்தவர்கள் இருந்தார்கள். புலவர் தன் மனைவியை இழந்த துக்கத்தை பாட்டாக பாடுகிற போதுதான்
பிரிந்தவர்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். தன் துக்கத்தை சொன்ன புலவர் பிறர் துக்கத்தையும் செவிமடுத்து கேட்டார். அதை பாடலாக எழுதினார். ஊரில் உள்ள பாணர்களை கூப்பிட்டு ஒரு குழுவாக பாடச் செய்தார். தகப்பனை இழந்த பிள்ளை, மகனை இழந்த தாய், கணவனை இழந்த பெண்டீர், அண்ணனை இழந்த தங்கை என்று பல்வேறு சோக பாடல்கள். இந்த பாட்டை மனனம் செய்த பாணர்கள் அறுவடை காலங்களில் வெளியூர் போனார்கள். புலவரின் பெயரை சொல்லி அவருடைய துக்கம் சொல்லி அவர் எழுதிய பாடலை பாடி அவரது புகழை பரப்பினார்கள். தஞ்சை நகரிலிருந்து மயிலம் கிராமம் வரையில் புலவரின் பாட்டுக்கள் புகழ் பெற்றிருந்தன. மேற்கே கொங்கு நாடு வரையும் அவரது புகழ் பரவி இருந்தது. எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு சோறும் துணியும் கொடுத்தார்கள். இரவு நேரம் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து அவர் பாட்டை வேதனையோடு கேட்டார்கள். அந்த புலவர் உமையாளின் அப்பாவை பற்றியும் தாத்தாவை பற்றியும் கூட பாடியிருக்கிறார். ராஜேந்திரர் வடக்கே படையெடுத்த சமயம் சாளுக்கிய மன்னன் பெரிய யானைகளுடன் எதிர்த்து போரிட்டானாம். ராஜேந்திர சோழரின் குதிரைப்படை யானைகளை பார்த்து மிரண்டு நின்றதாம். ராஜேந்திரர் வில்லாளிகளை முன்னே அனுப்பினாராம். அப்போது யானைகளின் நெற்றியை குறிவைக்க முடியவில்லையாம். யானைகளின் முகப்படாம்களை துளைத்து வேல்கள் பாயவில்லையாம். வீரர்கள் கூழானார்களாம். ராஜேந்திரர் ஒரு யானையையாவது கொல்லும்படி அவள் அப்பாவுக்கு உத்தரவிட்டாராம். அப்பா முள் சங்கிலி எடுத்து யானையின் தந்தம் பிடித்து கொண்டு ஏறி அதன் மத்தகத்தில் ஈட்டியை சொருகி சாய்த்தாராம். யானை அவரது வலது காலை பீய்த்து போட்டதாம். சரிந்து கீழே விழுந்தால் யானையால் மிதிக்கப்பட்டு கூழாக அடையாளம் தெரியாமல் செத்து போய்விடுவோம் என்பதால் அம்பாரியை பிடித்தபடியே இறந்து போனாராம். யானை சரிந்து விழ அப்பாவின் உடல் அதன் மீது இருந்ததாம். இந்த 10 வேலி நிலமும் அப்பாவின் வீரத்துக்கு இறையிலியாய் வரி கொடுக்கப்படாத வேண்டாத நிலமாக ராஜேந்திர சோழனால் கொடுக்கப்பட்டது. வடக்கே இருந்து தொண்டை மண்டலம் தாண்டி தஞ்சை நோக்கி போகும்போது நரிப்பள்ளி கிராமம் அவரை தடுத்து நிறுத்தியது. மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்று முரசு அறிந்து காலாட்படை வீரர்கள் போனார்கள். உமையாளின் வீட்டு வாசலில் நின்று ஒரு மண் சட்டியை அப்பா என்று சொல்லி கொடுத்தார்கள். தனியே தகனம் செய்தது பானையில் அஸ்தியை கொண்டு வந்து அம்மாவின் காலடியில் வைத்தார்கள். உமையாளின் அம்மா நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள். ஆயிரமாய் படைகள் ஊர் வழியே திரும்பி கொண்டிருந்தன. வீட்டு வாசல் முன்பு வாள் உயர்த்தி சுழற்றி அப்பாவின் கலசத்தின் முன்பு மண்டியிட்டார்கள் வீரர்கள். ஒரு யானையை அடித்து கொன்றதும் மற்ற யானைகள் பிளிறி கொண்டு பின்வாங்கினவாம். அப்போது சட்டென்று காலாட்படையை ஒதுங்க சொல்லிவிட்டு ராஜேந்திர சோழர் குதிரையுடன் முன்னேறினாராம். சாளுக்கிய தேசம் முழுவதும் சூறையாடினாராம். பெண்டிரும் யானையும் பண்டாரமும் கொண்டு பின்னே வருகிறார்களாம். நரிப்பள்ளி வந்துவிட்டதா, முத்தரையன் வீடு வந்துவிட்டதா என்று ராஜேந்திர சோழர் அடிக்கடி கேட்கிறாராம். நரிப்பள்ளியில் ஒரு நாள் தங்கும்படி நேரிடலாமாம். இறந்து போன 6 வீரர்கள் வீடுகள் தவிர மற்ற எல்லோரது வீடுகளிலும் சுண்ணாம்பு அடித்து நீர் தெளித்து கோலம் போட்டிருந்தார்கள். அழுது புலம்பும் அம்மாவை தாத்தா அதட்டி நிறுத்தினார். சாவுக்கு அஞ்சினவனா வேளாளன்? ராஜேந்திர சோழன் கட்டளையிட்டு மரணம் நோக்கி போனது எல்லோருக்கும் கிடைக்குமா? இந்த குடும்பத்தின் மரியாதை எவ்வளவு கூடிவிட்டது? சோழ தேசத்தின் எல்லா வாட்களும் இந்த வீட்டு மண்ணை முத்தமிட்டு போகின்ற அற்புதத்தை நீ பார்க்கவில்லையா? நோய்வாய்ப்பட்டு இறந்தவனைப் போல உன் புருஷனை நினைத்து கொண்டு அழுவதை நிறுத்து. முதலில் கல் தடுக்கியும் காட்டாறு வெள்ளத்திலும் குடித்துவிட்டு நடக்கும் கலவரத்திலும் உன் புருஷன் சாகவில்லையம்மா. ஒரு வேளாளச்சி வீர மரணம் அடைந்த புருஷனுக்காக அழக்கூடாது. அடுத்த போருக்கு பிள்ளையை அனுப்புகிறோம் என்று ராஜேந்திர சோழனிடம் நெஞ்சை தட்டி சொல்ல வேண்டும். அரசனுக்காக குடிமக்கள், குடிமக்களுக்காக அரசன். நான் உயிரோடு இருக்க என் மகன் போய்விட்டானே, அதுதான் வேதனை. எந்த வீர சாகசமும் செய்யாமல் வெறும் வேளாளனாக இருக்கிறேனே, இதுதான் விதி. என் பிள்ளை என்னிலும் புகழ் பெற்றவனாக இருக்கிறான் என்று பார்க்க சிறிது பொறாமை கூட வருகிறதம்மா எனக்கு. கால் பீந்து தொங்கியும் அம்பாரியை விடாதிருந்தானாம். யானை சரியும் பொழுதுதான் அவனும் சரிந்தானாம். எங்கே அந்த புலவன்? அவனை பாடச் சொல். என் மகன் யானையை கொன்ற வீரத்தை பாடச் சொல். அடுத்த வீட்டில் புலவருக்கு சோறு போடப்பட்டது. புலவர் படை வீரர்களோடு பேசி பேசி பல தகவல்களை சேகரித்தார். வருகின்ற படை வீரர்களை எல்லாம் நிறுத்தி அப்பாவை பற்றி விசாரித்தார். யுத்தத்தின் திருப்பு முனையாக அது இருந்ததால் எல்லோருக்குமே அந்த செய்தியும் தெரிந்திருந்தது. காலாட்படை வீரர்கள் போக பொதி கழுதைகளும் மாட்டு வண்டிகளும் தொடர்ந்து வந்தன. கழுதைகளில் பிதுங்க பிதுங்க ஆடை ஆபரணங்கள் தொங்கின. ஒரு சேனாதிபதி 2 கை பொற்காசுகள் எடுத்து அப்பாவின் அஸ்தி கலசத்தின் முன்பு வைத்தான். எந்த ராணியோ போட்டிருந்த கனத்த காசு மாலையை முத்து வடத்தை அப்பாவின் அஸ்தி கலசத்தின் மீது போட்டான். எங்கள் ஊர் வியந்து பார்த்தது. ஆஹா ஆஹா என்று இந்த தானத்தை பாராட்டியது.
அம்மா அசையாது கலசத்துக்கு அருகேயே உட்கார்ந்திருந்தாள். தாத்தா இடுப்பில் புது துணி கட்டிக்கொண்டு இடுப்பில் வாள் சொருகி கொண்டு கிராமத்தில் முன்னும் பின்னுமாக உலவிக் கொண்டிருந்தார். அது என் மகன்தான் என்ற அப்பாவின் பெயரை எல்லோருக்கும் நடுவில் சொன்னார். வீரர்கள் நின்று துக்கம் கேட்க பெருமையானார். இருட்ட துவங்கியதும் பொதி கழுதைகளுக்கு பின்னால் மூடப்பட்ட வில் வண்டிகள் வந்தன. வில் வண்டிகளில் திரை போடப்பட்டிருந்தது. ஊருக்கு வெளியே அந்த வண்டிகளை நிறுத்தினார்கள். உள்ளே இருந்தவர்களை அதட்டி இறக்கினார்கள். நூற்றுக்கணக்கான பெண்கள், 7 வயது முதல் 70 வயது வரை விதவிதமான பெண்கள், அரசிகள், இளம் குமரிகள், தாதிகள் என்று இருந்தார்கள். கிராமம் முழுவதுமே அவர்கள் இறங்கி இருந்த தோப்பை சூழ்ந்து கொண்டது. மரங்களுக்கு மறைவிலிருந்து எட்டி பார்த்தது. பயத்தினாலும் நெடுந்தூர பயணத்தாலும் அந்த பெண்கள் களைத்து போயிருந்தார்கள். தஞ்சை வந்துவிட்டதா என்று ஒரு பெண் சாளுக்கிய மொழியில் கேட்க, நான் இருக்குமிடமே உனக்கு தஞ்சைதான், வா என்று ஒரு சோழ வீரன் இடது தொடையில் தட்டி காண்பித்தான். வீரர்கள் கேலி செய்தார்களே தவிர எவரும் அந்த பெண்களை இம்சிக்கவில்லை. புழுக்கப்பட்ட அரிசி சோறும் கறி குழம்பும் தாமரை இலையில் வைத்து அந்த பெண்களுக்கு தரப்பட்டது. தரையில் கம்பளங்கள் விரிக்கப்பட்டன. மரங்களுக்கு நடுவே திரை கட்டப்பட்டது. இளம் அரசகுமாரிகள் திரைக்கு உள்ளே தூங்க, தலை நரைத்த உரம் மிகுந்த கிழவிகள் திரைக்கு வெளியே காவல் இருந்தார்கள். மேலே மேகம் கருத்து பூமியில் புழுதி காற்று வீசிய போது இந்த காற்று மழையை கொண்டு வந்து தரும் என்று உணர்ந்து கொண்டார்கள். பெரிய மண்டபங்கள் உள்ள ஜம்புநாதேஸ்வரர் கோயில் கதவை திறந்தார்கள். தாதிகளையும் அரசிளங்குமரிகளையும் அங்கே அனுப்பினார்கள். வீரர்கள் மதுபானம் செய்திருப்பதால் கோவிலுக்கு உள்ளே வர வெட்கப்பட்டு கொண்டு கிராமத்து பெண்களை எழுப்பி காவல் காக்க சொன்னார்கள். அப்போது சேந்தன் உமையாளும் காவலுக்கு போனாள். மண்டபத்துக்குள் வரிசையாக அரச குடும்பத்து பெண்கள் படுத்திருக்க, தலை நிறைத்த கிழவி அவளை தன் அருகே உட்கார இடம் காட்டினாள். பிடிப்பட்ட பெண்களோடு உட்காருவதா என்று உமையால் சற்று தயங்கிய போது அந்த கிழவி வாய்விட்டு சிரித்தாள். வேறு தேசத்தவள் என்று அருகில் உட்கார அஞ்சுகிறாயா? பெண்ணுக்கு ஏதாவது தேசம் உண்டா? எல்லா பெண்களும் எடுபட்ட பிறவிதானே. எந்த தேசத்தில் வாழ்க்கைப்படுகிறோமோ அதுதானே நமக்கு தேசம். இப்படி சொல்லிய கிழவி மேலும் அவளே பேசினாள். என் தாய் சோழ நாடு, தொண்டை நாட்டில் வாழ்க்கைப்பட்டாள். திருவொற்றியூரில் குடிபுகுந்தாள். திருவொற்றியூர் சாளுக்கியரால் கைப்பற்றப்பட்டு விட்டது. என் வாலிப வயதில் இப்படி வண்டி ஏறி வடக்கே வேறெங்கோ அழைத்து போனார்கள். ஒரு தளபதிக்கு தானமாக கொடுத்தார்கள். பாண்டிய தேசத்தின் முத்தும் சோழ தேசத்தின் தங்கமும் தொண்டை மண்டலத்து நெல்லும் என் வீட்டில் இறைந்து கிடந்தன. இப்பொழுது சோழர்கள் படையெடுத்து எங்களை கைதிகளாக்கி கொண்டு வந்து விட்டார்கள். என் தேசம் எது? திருவொற்றியூரா? சோழர் தலைநகரான தஞ்சையா? நான் வாலிபத்தை கரைத்த முசங்கி நாடா? அல்லது இப்பொழுது போய்கொண்டிருக்கிறேனே குடந்தையோ தஞ்சையோ, அதுவா? என்னை தஞ்சையிலா விட்டு வைப்பார்கள்? எந்த அரசிலங்குமரிக்கேனும் தாதியாய் எங்கேனும் கொண்டு போகலாம். எந்த சேனாதிபதிக்கோ ஏவல் செய்பவளாக நடத்தி கொண்டு போகலாம். மதுரையோ குமரி தேசமோ அனுப்பலாம். நான் பேசுகின்ற தமிழ் உனக்கு புரிகிறதா? பெண்ணுக்கு தேசமும் இல்லை, மொழியும் இல்லை. போர் என்று வந்துவிட்டால் முதலில் செத்து போவது யானைகளோ குதிரைகளோ அல்ல, பெண்கள்தான். வலிவு மிக்க என் நாடு சாம்பலாயிற்று. தஞ்சையும் மதுரையும் கூட ஒரு நாள் சாம்பலாகும். அப்போதும் பெண்கள்தான் வேதனைப்பட போகிறார்கள். இரக்கமற்ற ஆண்களின் குணத்துக்கு முதல் பலி பெண்தான் என்று சொல்லிய கிழவி கண் கலங்கிக் கொண்டே பேச்சை நிறுத்தினாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த நரிப்பள்ளி கிராமத்து பெண் ஒருத்திக்கு கோபம் வந்துவிட்டது. இதையே சாளுக்கியர்கள் ஜெயித்திருந்தால் சொல்வாயா? சோழர்கள் தோற்று ஓடி போயிருந்தால் நீ இப்படி பேசுவாயா? போர் பற்றி உனக்கு தெரியவில்லை பெண்ணே. போரில் ஏற்படுகின்ற வேதனைகளை நீ நேரே பார்த்ததில்லை. நான் விதவையா கட்டுக்கழுத்தியா என்பது கூட எனக்கு தெரியாது. சோழர்கள் வருவதை வேவு பார்க்க சென்றவன் என் புருஷன். அவனை கைது செய்து கால் விலங்கிட்டு குடந்தைக்கு அனுப்பியதாக சொல்கிறார்கள். ஏதோ கங்கை கொண்ட சோழபுரமாமே, அங்கு கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக சொன்னார்கள். அவன் இருக்கிறானா இல்லையா என்பது தெரியவில்லை. அவன் இறந்து போனான் என்று தெரியாத வரையில் நானும் அறுக்கிறதாக இல்லை. என்றேனும் எங்கேயேனும் கைப்பற்றியவனை கண்டுபிடித்து விட மாட்டோமா என்ற நப்பாசையில்தான் இருக்கிறேன். இங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வளவு நாள் பயணம்? கிழவி விசாரித்தாள். இங்கிருந்து 3 நாள் பயணம். கிராமத்து பெண் பதில் சொன்னாள். என்ன, கண்டுபிடித்து விட்டீர்களா? மூக்கு சிறியதாக இருந்த இளம் பெண் ஒருத்தி அருகே வந்து உட்கார்ந்தாள். கிழவி இல்லை என்று சொல்லி உதடு பிதுக்கினாள். இது யார் என்று கிராமத்து பெண்கள் விசாரித்தார்கள். இவள் என் கணவரின் 3வது மனைவி. குடகு தேசத்தை சேர்ந்த பெண்.
எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ போகிறாள். என்னை விட்டு பிரியாமல் இருங்கள் என்று தினமும் என்னை கெஞ்சுகிறாள். சேர்வதும் பிரிவதும் நம் கையிலா இருக்கிறது? எவளுக்கு தாதியாக வாழப்போகிறாளோ, எந்த சேனாதிபதிக்கு விசிறுவதற்காக போகிறாளோ தெரியவில்லை என்றாள் கிழவி. மழை வரவில்லை. வெப்பமும் புழுக்கமும் தாக்கின. முரண்டு செய்து தற்கொலைக்கு முயன்ற சில பெண்களின் கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்தது. தூக்கத்தில் புரளுகின்ற அந்த பெண்களின் விலங்கு ஒலிகள் நாரசமாக கேட்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.